மறைந்த சசி பெருமாளின் கோரிக்கை மற்றும் அவரது குடும்பத்தினரின் போராட்டம் போன்ற காரணங்களால் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள உண்ணாமலை கடை பகுதியில் இருந்த டாஸ்மாக் கடை இரவோடு இரவாக பள்ளி கிராமத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி காவல்துறையினரின் அடக்குமுறையோடு இரவிலும் அங்கு மது விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்க பேச்சுவார்த்தை பண்றதுக்கு எங்களுக்கு இடம் கிடையாதா? people என்ன நோனோ how can you say no no? now only I came. அது எப்படி வண்டியில உட்கார்ந்து நீ யாரைய சொல்ற? நீ who are you I am here to look after people. I am here to look after people. Don't argue with me. You don't argue with me. You don't argue with me. You don't do this. You are threatening us. Are you threatening us? Are you threatening us? You do whatever you want. I know what to do. Arrest காமிக்கிறீங்கன்னா இங்க பாருங்க, arrest காமிக்கிறீங்கன்னா arrest காமிங்க. அத பண்ணுங்க. நீங்களா என்ன உண்டா பண்ணுங்க. ஓகே, அதானே பண்றீங்க. After arresting will intimate you as per the procedure. You are arresting. What you are going to do? Preventive arrest தான பண்றீங்க. Okay. How many people you are arresting? You tell me. எங்க கொண்டு போறீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள? சரி, எஃப்ஐஆர் போடுறீங்களா? Madam, please let me work. Please let me. I am also working here. Okay, please work. யார் சொல்ல வேண்டாம். Your police, you are working. இவ்வளவு நேரம் தான் அவருக்கு உங்க ஆளு நீ வாப்பா பேசினார். அவரை கேட்டீங்களா? Ask him to give respect first. Please. I have all respect for you. Come on, you kindly. நீ வாப்பா பேசாதீங்க. Give respect for the system. I am sorry. You first give respect for women. Don't say நீ வாப்பா. You said that. Everything is on record. Come on, நீ வாப்பானா அது மரியாதை இல்லது இந்த ஊர்ல. தமிழ் தெரியாதால தமிழ்நாட்டுல இருக்க மாட்டாங்க. போங்க, ஆந்திராவுக்கு போங்க. அங்க போங்க. ஏன் இங்க இருக்கீங்க? அரசு காமிக்கிறீங்களா? I don't have to answer. You need to answer me. I am this area's MLA and you need to answer me. You are going to arrest you should tell us. Tell us what you are going to do. You tell us. See, I am also a lawyer, yeah. We'll intimate after arresting you. You need not. This is the way you answer people. If you are so rude to people like even people representatives, you will be much more rude. காவல்துறையினருடன் நடைபெற்ற வாக்குவாதம் குறித்து விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி தொலைபேசி வழியே நம்முடன் தற்போது பேச உள்ளார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம்மா. இப்போ இரவிலும் மது விற்பனை குறித்த உங்களோட எதிர்ப்புக்கு காவல்துறை தரப்புல என்ன பதில் தெரிவிச்சாங்க? அதாவது குறிப்பாக என்னுடைய விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட நட்டாலம் பஞ்சாயத்து என்ற பஞ்சாயத்தில் நேற்றைய முன்தினம் ஒரு புதிய மதுக்கடையை இப்போ என்னுடைய தொகுதியில தான் உண்ணாமலை கடை, அது பக்கத்திலேயே நட்டாலம் பக்கத்துல இருக்க உண்ணாமலை கடை பஞ்சாயத்துல தான் திரு சசி பெருமாள் ஐயா சில நாட்களுக்கு முன்பு உயிர் தியாகம் செய்த இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு இன்னும் அவருடைய பூத உடல் கூட இன்னும் அங்கேதான் இருக்கு, இன்னும் கொண்டு போகல சேலத்துக்கு. அந்த சூழ்நிலையில அதுக்கு இப்ப புதுசா ஒரு மதுக்கடையை நேற்றைய முன்தினம் ராத்திரி நேரத்துல அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டாந்து இறக்கி போலீஸ் பெரிய அதிரடிப்படை பெட்டாலியன் போலீஸ் எல்லாம் இறக்கி அவங்க அந்த மதுக்கடையை நிறுவறதுக்கு ஏற்பாடு பண்றதா அங்க இருக்கிற பொதுமக்கள் பெண்கள்லாம் கதறி அழுது என்னை அழைச்சாங்க. அப்ப நான் வேற ஒரு அவருடைய பூத உடலுக்கு, சசி பெருமாள் பூத உடலுக்கு நான் அஞ்சலி செலுத்த போயிருந்தேன். அங்க இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. வந்த உடனேயே நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பில்டிங்ல நீங்க இதை வைக்கிறீங்க, இந்த வீட்டுடைய கார் ஷெட்ல நீங்க வைக்கிறீங்க இந்த மதுக்கடைய, இதுக்கு உரிய ஆவணங்கள், இதுக்கு முறைய லைசன்ஸ், மாவட்ட ஆட்சியரோட அனுமதி, அரசாங்கத்தோட அனுமதி, இது எல்லாமே உங்களுக்கு முறையே இருக்கா? அக்ரிமெண்ட் ஒழுங்கா போட்டிருக்கீங்களா? இவங்களோட இந்த வீட்டு ஆட்கள் நிறைய இதுக்கு ஒன்றும் எங்களுக்கு முறையான ஆவணம் ஒன்றும் நாங்க தரல. அரசாங்கம் காவல்துறை வச்சு ஃபோர்ஸபிளா எனக்கு இங்க இந்த கடையை வைக்கிறாங்க அப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு எங்களுக்கு. அது போக அங்க ஊர் மக்களும் அங்க பெரிய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை ஏற்படுற அளவுக்கு அங்க பெரிய பிரச்சனை, பெண்கள்லாம் தெருக்கல்ல போராடி கத்திட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாம் உட்காந்து. அந்த ஏரியால ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னே கடை இருந்து
அங்க பல கொலைகள் நடந்திருக்கு. அதனால இப்பதான் அது அமைதியான சூழ்நிலையா அந்த ஊர் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப மீண்டும் ஒரு மதுக்கடை வைக்கிறது அங்க பெரிய எதிர்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் நான் போய் கேட்டுட்டு இங்க முறையே ஆவணங்கள் இருக்கான்னு கேட்டது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீங்க நீ போய் கேளுங்கிற மாதிரி ஒரு மரியாதை இல்லாம அங்க இருந்த ஏசி நீ வா போன்னு சொல்லி பேசிட்டாரு. அது கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருந்தது. அப்புறம் அதுக்குதான் நான் எனக்கு நீங்க மரியாதை கொடுத்து பேசுங்க, நான் விமன், நீங்க என்ன மரியாதை, ஒரு எம்எல்ஏ, ஒரு வழக்கறிஞர் நீங்க எனக்கு உரிய மரியாதை கொடுங்க. எனக்கே நீங்க மரியாதை கொடுக்கலாம், இந்த ஊர் மக்களுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுப்பீங்க? அதனால நீங்க இப்படி நடத்தக்கூடாது. நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா அரெஸ்ட் காமிங்க, இல்லைன்னா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த மதுக்கடை வைக்கிறதுல இந்த மக்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. அதை நான் நிச்சயமா உங்கள்கிட்ட பதிவு செய்யணும். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். நீங்க என்ன இது பண்ணாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா எதுவுமே சொல்லாம, எதுக்குமே பதில் சொல்லாம போய் நீங்க யார வேணா கேட்டுக்கங்க, அங்க போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்கன்னு சொல்லி நம்மள ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தினாங்களே தவிர எனக்கு ஒழுங்கான முறையான பதிலே அவங்க கொடுக்கல. காவல்துறைக்கு அங்க இருந்த காவல் அதிகாரிகள் அவருக்கு ஏதோ மொழி பிரச்சனை, அவர் எனக்கு அந்த தமிழ் பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால அந்த இடத்துல அவரை நான் மன்னிச்சுட்டேன் உடனேயே. எனக்கு அவருக்கு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. எனக்கு பிடிக்கல. அதே நேரம் அந்த மதுக்கடையை பொறுத்தவரை ரொம்பவே அது நிச்சயமா நீங்க தொடர்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி.